ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நீங்கள் லேட்டாக தான் காலையில் ஃபஜர்லாம் தொழுதுட்டு லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிச்சேன். இப்போ தான் 3:45 ஆகுது. சரி, ரூமில் நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறேன். அப்படியே துணி வாஷ் பண்ண கொடுத்துருந்தோம். அதையும் வாஷ் பண்ணதையும் வாங்கிக்கிட்டு வந்துட வேண்டியது தான். 5:30 மணிக்கு ஓனருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னார். சாப்பாடு வாங்கிக்கிட்டு போனோம். இப்போ நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். நம்ம வேலை இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குது. 3-4 நாளாக ஷூட்டிங் இல்லை. இன்னைக்கு ஷூட்டிங் நைட்டு இருக்குது 9:30 மணிக்கு. நேரடியாக லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க. ஸோ உங்கள் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இதான் துணி வாங்கலான்னு வந்தேன். துணி வாங்க வந்த கடை இதுதான். லாண்ட்ரி மக்சலான்னு சொல்லுவாங்க அரபியில். நான் எப்போதும் இங்கே தான் வந்து கொடுப்பேன். ரியாதுக்கு வந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. எம்மணிக்காரங்க தான் கடை. எங்கள் ஆலய காணும். முஜீர் ஹமத் இங்கே யாரையுமே காணும். கேஃபாலக் அல்ஹம்துலில்லா ஃபீமா பேசுனேன். ஒரு எல்லாரும் இங்கே தெரிஞ்சவங்க தான் எல்லாரும். ஸோ நம்ம இங்கே எப்போதும் இங்கே வாங்கிட்டு நேற்று கொடுத்துட்டு போன துணி, அதனால இன்னைக்கு வாங்க வந்தேன். அதான் யூடியூப் ஃபுல் சப்ஸ்கிரைப் குல் follow சப்ஸ்கிரைப் குல் சப்ஸ்கிரைப் ايوه follow كم مين كم نمرة انا الحين كم سنة كذا بس انا جديد الحين واحد ساعة بس هذا لايف ولا தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நடந்து வந்துட்டு ஒரு பெங்காலி ரெஸ்டாரண்ட்டு. சரி, இன்னைக்கு இதுதான் சாப்பிடுவோம், வேற வழி இல்லை. வெயிலாக இருக்குது. சரி, இங்கே சாப்பிட்டுட்டு போகலான்னு ஒரு பெங்காலி தோஸ்து ஃப்ரெண்டு இந்த கடையில் தான் சாப்பிடுவேன். அன்னைக்கு கொஞ்சம் க்ளீனாக இல்லைன்னு தான் அன்னைக்கு சாப்பிடாம கிளம்பி போயிட்டேன். இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம் கடையில். இங்கே சேரு முறுக்கு இந்த மாதிரி வடை பூரியா சமோசான்னு இந்த மாதிரிலாம் ஈவினிங் டைம்லேயும் இங்கே இருக்கும். எல்லா டைம்லேயும் இங்கே கிடைக்கும். எல்லாமே இருக்குது இங்கே இந்த கடை. நான் இங்கே எப்போதும் வந்துட்டு இருப்பேன். அன்னைக்கு சுத்தமாக இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் சுத்தம் இல்லாமல் கடையில் இது பண்ணிட்டாங்க. அது வந்து சாப்பிட வர்றதில்ல. எனக்கு சுத்தமாக தான் சாப்பிட முடியும். சுத்தமாக என்ன பண்ணுறது. பீஃப் கறி ஒன்று வாங்கினோம். பீஃப் கறியும் ஒயிட் ரைஸு பெங்காலி கடையில் இது ஏதோ மிளகா சட்னி மாரி கொடுத்தாங்க. அப்புறம் முட்டைக்கோசு பொரியல், ஒரு வாட்டர் பாட்டில், இவ்வளோ தான் இங்கே கொடுப்பாங்க. அதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா சாம்பார்னு ஏதோ ஒரு பருப்பு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இங்கே உள்ள சாப்பாடு இவ்வளோ தான் இருக்கும். இதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம இதை சாப்பிட தான் வந்தோம். சிம்பிளாக நீ முடிச்சுக்கலாம். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த இடத்துலையும் சரியான இது பண்ணி நம்மளை டென்ஷன் பண்ணிட்டேன். அந்த கடையில் உள்ள ஒரு சின்ன பொடியை சாப்பாடு அன்னைக்கு ஒரு நாள் வாங்கி சாப்பாடு சொல்லியிருந்தேன்னு ஒரு நாள் சாப்பாடு வந்தேன், கிளீனா இல்லை. அதனால வந்துட்டு கிளீனா இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து சொல்றான் சாப்பாடு கேட்குறான், உனக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். என்னன்னு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். கேட்டா அதுக்கு வந்துட்டு அன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம், நீங்க வந்துட்டு சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சுட்டு இந்த பொடியை வந்துட்டு சாப்பாடு உனக்கு இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னான். அப்புறம் சத்தம் போட்டு விட்டேன், எரி நான் உன் முதிரை கூப்பிடு, நீ யாரா கொடுக்குறன்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவன்கிட்ட சத்தம் போட்ட உடனே அப்புறம் இன்னொருத்த வந்துட்டு இல்லை அவன் சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டான் அப்படின்னு. அது எப்படிங்க சின்ன பையன் தெரியாம சொல்ல முடியும்? கடையில் வேலை செய்றவங்க வந்தா கேட்கறோம், கொடுக்கும் போது இந்த மாதிரி பேசி கொஞ்ச நேரத்துல நம்மளை தகராறு பண்ணி டென்ஷன் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு சொல்லியே வந்துட்டு அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்கறான். அந்த பொடியன் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஒரு வழியா அப்புறம் நான் சொல்லிட்டு சரி ஓகே சின்ன பையன் சொல்லிட்டு நம்மளும் மன்னிச்சிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு எனக்கு டைம் ஆச்சு. இப்போ ஓனருக்கு ஃபோன் அடிச்சு ஓனருக்கு சாப்பாடு போய் வாங்கிக்கிட்டு கிளம்பி ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கிட்ட போயிட்டு கீழே போய் பார்க்கிங் பண்ணிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். கரெக்டாக 5:30 மணி ஆயிடுச்சுன்னா ஓனர் வந்துட்டு ஃபோன் அடிச்சு சொன்னோன்னா கதவை ஓப்பன் பண்ணுவார். நம்ம போய் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கீழே வெயிட் பண்ண சொல்கிறாரா, வெயிலாக கீழே ரூமுக்கு போயிடு நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்கிறாரான்னு தெரியல. சரி என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு ரூம் அப்பார்ட்மெண்ட்டு கிட்ட. ஸ்டூடியோக்கு வந்திருக்கிறோம். சதா ஸ்டூடியோன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சவுதியிலேயே இதுதான் பெரிய ஸ்டூடியோ. இது எப்போ இருக்கு நீங்களே பாருங்கள். இங்கே வந்து எல்லாம் நல்லாயிருக்கும். இன்னைக்கு இங்கே தான் ஷூட்டிங் ஸ்டூடியோவில். எல்லா செட்டப்லாம் மாற்றி வச்சுருக்காங்க. செட்டப்பு இது என்ட்ரன்ஸு, இங்கே ஹமாம் பாத்ரூம் போகிறது, வெளியில் இது வாசலில் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து இதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஒரு சேரு. ஸ்டூடியோ இப்படி தான் இருக்கும் மேலே, தெரியுதுங்களா? இதுதான் ஸ்டூடியோ. எங்கே கார் போட்டுருக்கான்னு தெரில, நான் காட்டுறேன் முடிஞ்ச இல்லை.
ஸ்டூடியோக்குள்ளே எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இங்கே ரொம்ப சவுண்டை போட்டு பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கும் தெரியாமல் தான் எடுத்தேன். ஒரு பில்டிங், ஒரு ஏரியா மாதிரியே பேக்கரி எல்லாமே சூப்பராகவே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே செட்டப் தான். இது ஒரு ஸ்டூடியோ, சவுதியிலேயே பெரிய ஸ்டூடியோனா இது தான், சதாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இந்த ஷூட்டிங்க்கு வந்திருக்கிறோம். நம்ம தெரியாமல் தான் வீடியோ எடுத்தோம். இது மம்னு எல்லாருக்கும் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். நக்கெட்ஸ் தான் கிடச்சிச்சு. ரைஸு கேட்டேன், ரைஸு கொடுக்கவே இல்லை. சரி, கிடச்ச வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் சாப்பிட்டேன். இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ தான் வந்தேன். அது இன்றைக்கி ஷூட்டிங் கம்மி தான் இருந்துச்சு, இன்டர்வியூ மட்டும்தான். அதனால் இன்றைக்கி சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. வலைக்கம் சலாம். واحد كولبرا ميديم. قدروا ميديم. اوكي ميديم. تفضل سلطان. طيب شكرا. عفوا حبيبي. طيب கோல்புரு காஃபி ஸ்டார்பக்கில் வாங்கிட்டு வர சொன்னப்போ ஓனர் அவர் வாங்குறதுக்காக வந்தால் அவரை இறக்கி விட்டுட்டேன் ரூமில். என்னை இப்போ வாங்கிட்டு வர சொன்னார். நம்ம வாங்கிட்டு போனோம். ஆக்சுவலாக ஓனர் வந்துட்டு ஊருக்கு போகிறாரு. இப்போ கார் எடுத்துக்கிட்டு ரியாத்லேருந்து ஹசா போகிறாரு. இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்ரு. அவர் நானும் தான் வருவேன்னு நினச்சேன். இவர் தனியாக நான் போய்க்கிறேன், நான் மஹரிப்க்கு திருப்பி வரேன், நம்ம வந்துட்டு ஷூட்டிங் பண்ணணும்னு சொன்னார். அதனால் அவருக்கு காஃபி வாங்க வந்தேன். இதுதான் காஃபி வாங்குற ஸ்டார்பக்கு. நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இனி நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது வீடியோ இருந்தால் நாளைக்கு சந்திப்போம். ஓகே, பாய்.